அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாக நாம் சங்கீதம் 119 சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 119 23வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன் என்பதை. தொடர்ச்சியாக இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய ஜெபத்தை தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கிறான். இந்த ஜெபத்துல வேதம் எவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்லி கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த சங்கீதக்காரனுடைய பிரச்சனையில அவன் தேவனுடைய சமூகத்துல அவன் தன்னுடைய பிரச்சனையை சொல்றான். இந்த இடத்துல பார்க்கும்போது பிரச்சனை எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது, பிரபுக்களும் எனக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். பிரச்சனை கூடுது. விசுவாசி இந்த உலகத்துல வாழும்போது பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்கள், விரோதங்கள் இதெல்லாம் உண்டு. விசுவாசி இதெல்லாம் கடந்தா வரணும். அந்த பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், எவ்வளவு சிறிதாக இருந்தாலும், அந்த சூழ்நிலையில ஒவ்வொரு விசுவாசியும் வேதம் பக்கமாய் திரும்புவது அவசியமானது. கர்த்தருடைய வேதத்தை பார்ப்பது எல்லா பயத்திலிருந்தும் மனிதனை விடுதலையாக்குகிறது. என்னுடைய வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனையின் மத்தியிலும், எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும், எல்லா போராட்டத்தின் மத்தியிலும், எல்லா பயங்களின் மத்தியிலும், கவலைகளின் மத்தியிலும் மனிதன் எதை தவறுகிறான் அப்படின்னா, வேதம் பக்கமாய் திரும்புவதை தவறுகிறான். வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவ்வளோ பிரச்சனை மத்தியிலும், வேதனை மத்தியிலும், பயத்தின் மத்தியிலும் வேதம் பக்கமா திரும்புங்க, அப்போது உங்களுடைய பயம் நீங்கிவிடும் என்று சொல்லு. ஏன் பயம் நீங்கிவிடும் அப்படின்னா, இந்த வேதத்துல தான் தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வேதத்துல வெளிப்படுத்திய தேவன் பெரியவர். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு. வேதம் தெளிவா சொல்லுது, எல்லாருக்கும் பிரச்சனை வரும், எல்லாரும் ஒவ்வொருத்தனை ஒடுக்குவான், ஒருத்தனை அடக்குவான், பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த மறக்க வேணாம், எல்லாருடையிலும் மேலானவர் ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர், அவர் வேதத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். உதாரணமாக நம்ம தானியேலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, தானியேலுடைய வாழ்க்கையில பிரச்சனை, தேவனை நோக்கி பார்க்காத என்று சொல்றாங்க, ஜோமனக்கூடாது என்று சொல்றாங்க, இஸ்ரவேலின் எருசலேமின் தேவனை வணங்கக்கூடாது என்று சொல்றாங்க. தானியேல் தொடர்ச்சியாக தேவனை வணங்கினான், 3 வேளை ஜபிச்சான். ஏன் அப்படின்னா, அந்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதே போல எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது மறுபடியும் அந்த ஜனங்கள் அந்த எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில உபத்திரவத்தை தான் கொடுத்தாங்க. ஆனா ஒருபோதும் எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா பேசவே இல்லை. எல்லா நேரத்திலும் உபத்திரவங்கள் வரும்போது, நான் சொன்னா இந்த ஜனங்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க என்று தெரிந்தும் அவன் கர்த்தருடைய வேதத்தை சொன்னான். ஏன்னா அந்த வேதத்தை கொடுத்த ஆண்டவர் பெரியவர். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கலாம், ஆனா அந்த பிரச்சனையை விட பெரியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் பக்கமா திரும்புங்க. எல்லா உபத்திரவத்திலும் வேதம் பக்கமா திரும்புவதுதான் உங்களை பலப்படுத்தும். வேதனையில இருக்கும்போது சோர்ந்து போவோம், ஆத்துமா பலவீனப்படும். வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, வேதம் ஆத்துமாவை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. இயேசுடைய வாழ்க்கையில் இதை பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசுட்ட கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவர் சுயமா எப்பயுமே பதில் சொல்லல, எப்பயுமே வேதத்திலிருந்து தான் பதில் சொல்ல. இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, உமது அடியேனும் உமது பிரமாணங்களை வாசிக்கிறேன்னு சொல்லல, உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். பிரச்சனையின் மத்தியில நம்ம வேதத்தை மறைச்சு வச்சிரும், வேதத்தை தள்ளி வச்சிரும். அதனால நம்ம சோர்ந்து போயிடுறோம், அதனால கவலைப்படுறோம், அதனால துக்கப்படுறோம், அதனால கடவுளையும் வாழ்க்கையில இல்லைங்கன்னு சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னா, கடவுள் இருக்கிற வேதத்தை நாம் தியானிக்கிறது இல்லை பேச்சுக்கு சும்மா மேலோட்டமா வாசிக்கிறது வேதம் பக்கமாய் திரும்புவது கிடையாது. நான் தியானிக்கணும், இந்த வார்த்தை என்ன சொல்லுது, இதுல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்று இந்த வேதத்தை அசை போடுவது முக்கியமானது. ஏன் பிரச்சனைகளை சோர்ந்து போறோம்னா, நம்ம வேதத்தை வாசிக்கிறது இல்லை, வேதத்தை தியானிக்கிறது இல்லை. கடவுளை நம்ம மறந்துடுறோம், கடவுளை மறக்கிறதுனால நம்ம பலவீனப்படுறோம். இங்க இந்த சங்கீதக்காரன் சொல்றான், தேவனை நோக்கி பார்க்கும்போது பலப்படுகிறேன். இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் வேதத்தை நோக்கி பார்க்கும்போது பலப்படுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில உற்றார் உறவினர்னால பிரச்சனையில பலவீனப்பட்டு போயிருக்கீங்களா? வேதம் பக்கமா திரும்புங்க, வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க. பிரச்சனையை தேவன் சரி செய்வார். ஏன்னா அந்த எல்லா பிரச்சனையை விட
இந்த வேதத்தில் வெளிப்பட்ட தேவன் பெரியவர். இப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவன் இந்த நாளை கடந்து செல்ல உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.